இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ நம்ம வந்து ரொம்ப முன்கூட்டியாக படைபலம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் திரு ஆச்சாரி. இப்போ அந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்குன்னு பார்க்குறீங்களா, அல்லது எல்லாவற்றுக்கும் தயார் அப்படிங்கிற இடத்தோட நாம் இருக்கிறோம்னு பார்க்குறீங்களா திரு வினோத்? ரொம்ப நல்ல கொஸ்டின். 2-3 கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேயர்களுக்கு நிறைய பேர் சவுத் இந்தியால இருந்து இந்த காஷ்மீர் வேலி போனது கிடையாது. அதனால அவங்களுக்கு இந்த பஹல்காம் இன்டர்நேஷனல் பார்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் புரியணும். அவங்க அது புரியலன்னா தே வில் பி கன்ஃபியூஸ்டு ஆஸ் அண்ணா சிட்டிங் ஹியர். நீங்க மேப் என்ன பஹல்காம்னு சொல்ற இடம் இருக்கு இந்த பக்கம். அங்கிருந்து ஒரு 80-85 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் வருது. இந்த பஹல்காம்ல இருந்து ஸ்ரீநகர் வந்து அண்ட் ஸ்ரீநகர் ஒரு 20-30 கிலோமீட்டர் நார்த் ஆர் ஒரு 40-50 கிலோமீட்டர் வெஸ்ட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் வருது. ஸோ பஹல்காம்னு சொல்ற இடம் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியா ஒரு வீக்குள்ள இருக்கிற ஒரு இடம் ஒன்னாவது. ரெண்டாவது இந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் அதிகமாக வந்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம். அதனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பஹல்காம்ல ஸ்ரீநகர் கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா பர் கேபிட்டா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகம். 2-2.5 மடங்குன்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு மேகி ஸ்ரீநகர்ல ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பஹல்காம்ல அது வந்து ஸ்னோஃபால் டைம்ல 500 ரூபாய்க்கும் நீங்க வாங்க வாய்ப்பு உண்டு. ஸோ பர் கேபிட்டா இன்கம் அங்க வந்து பஹல்காம் லோக்கல்ஸ்க்கு ரொம்ப அதிகம். அதனாலதான் பஹல்காம் லோக்கல்ஸ்க்கும் ரொம்ப அவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்னாவது. ரெண்டாவது அண்ணனுக்கு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் அந்த கேள்விக்காரு, அதனால இது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பயங்கரவாதிகள் ராணுவ சீல் அணைத்து வந்திருந்தாங்க. இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது அவங்க வந்து அங்க அப்படியே சும்மா வாக்கிங் பண்ணி வந்தாங்க. ஒரு நாள்ல இது போல ரோந்துகள் நிறைய நடக்கின்றன. ஒரு ரோடு ஓப்பனிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு ஓப்பனிங் பார்ட்டி ஆர்ஓபி எவ்ரி ஹாஃப் அன் அவர் 5-6 பேர் அப்படி நடந்து போவாங்க ராணுவ உடை போட்டுக்கிட்டு. ஸோ கனகராஜ் அண்ணனுக்கு இது வந்து புரியணும். இந்த ராணுவ உடை போட்டுக்கிட்டு ஒரு 5-6 பேர் முன்னால போவாங்க. அதுக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 5-6 பேர் இந்த ராணுவ உடை போட்டுக்கிட்டு பின்னால இருந்து வருவாங்க. இந்த ராணுவ உடையில வர்றவங்களுக்கு அவங்களுடைய டாஸ்க் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு ஆளுகிட்ட இந்த ஐடி பிக்கப் பண்ற ஒரு இது இருக்கும், ஒரு யந்திரம் இருக்கும். அவர் அந்த இப்படி காட்டின்னு போவாரு. பாக்கியெல்லாம் அப்படியே மெல்லமா நடந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க. அதே ட்ரெஸ்ல அதே ஒரு வாக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கள யாரும் வந்து இது பண்ணல, பிடிச்சி கேட்கவும் மாட்டோம். ஏன்னா ரோடு ஓப்பனிங் பார்ட்டி அந்த மாதிரி ஒரு வேலைங்க. இட் இஸ் அ பெயின்ஃபுல் ஜாப். நீங்க ஜூனியரா இருக்கும்போது ஈவன் ஆபீசர்ஸ் வந்து ரோடு ஓப்பனிங் பார்ட்டில நடந்தே போவோம். ஒரு 10-20 கிலோமீட்டர் இந்த ஏரியால குளிர்ல இந்த மாதிரி ஆல்டிடியூட்ல ரோடு ஓப்பனிங் பார்ட்டி வேலையே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலை. சோ இந்த மாதிரி ஆர்ஓபி மாதிரி வந்திருக்காங்க அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அது நீங்க சொல்றது ரொம்ப லாஜிக்கலானது. ஈவன் ஆர்கே கூட சொன்னாரு அப்படி எல்லா இடத்தையும் பாதுகாக்க முடியுமாங்கிறது டவுட்னாரு. ஆனா அவரு கனகராஜ் அவர்களும் அதுதான் சொன்னாரு. ஒரே ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, உங்கள்ட்ட இருந்து அந்த தெளிவு எடுத்துக்கலான்னு பாக்குறேன். நீங்களோ திரு முருகானந்தம் அவர்களோ சொல்லலாம். ஏன்னா இந்த அட்டாக்கு பிறகு அந்த செய்தி வந்து சேர்வதற்கே 1 மணி நேரம் காவல்துறைக்கு ஆச்சு, 40 நிமிடம் ஆச்சு அப்படின்றாங்க. அப்ப அங்க பாதுகாப்பு படையோ காவல்துறையினரோ இருந்தா உடனடியா அதுக்கு ஏதாவது எதிர்வினை ஆற்றிருக்க முடியுமா அப்படிங்கறதுதான் கேள்வி இருக்கு. அந்த பாதுகாப்பு படை இவங்க தான். அந்த ஆர்ஓபி முன்னால போன ஆர்ஓபி அந்த பின்னால போன ஆர்ஓபி இந்த இடையில ரோடு ஓப்பனிங் பார்ட்டிக்கு இடையில இவங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒன்னாவது அவங்க இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கு. ரெண்டாவது லோக்கல் சப்போர்ட் இருந்திருக்கு. ஏன்னா அட்டாக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா வெப்பனை தூக்கி போட்டுறணும். இந்த யூனிஃபார்ம் கழட்டி போட்டோம்னா தேர் சிவிலியன்ஸ். அவங்கள இப்ப ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. மெல்லமா நடந்து போயிடுவாங்க. இல்ல ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிடுவாங்க. மெல்லமா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஈஸியா எஸ்கேப் ஆகுறது, ஈஸியா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கால இருந்து வந்து இந்த மாதிரி பண்ணி
மெல்ட் ஆகி போக முடியுமா? அந்த ஒரு கேள்வி. பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க இல்லையா? ஆனா இங்க இவங்க வந்து பாக்குறதுக்கு எல்லாம் மாதிரி தான் இருக்காங்க. 2 பேர் பாகிஸ்தானி, 2 பேர் லோக்கல்ஸ். இந்த லோக்கலுடைய ஒர்க் என்ன? இந்த சங்க எல்லாம் பாகிஸ்தானியா இருக்கலாம். இந்த லோக்கலுடைய ஒர்க் என்ன? இவங்களை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும், அவங்களும் தப்பிக்கணும். சோ இட் இஸ் இதே மாதிரி ஒரு அட்டாக் சென்னையில யாராவது பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும். You cannot plug every hole. கனகராஜ் ஒரு கேள்வி எழுப்பணும்ன்றார். சொல்லுங்க. வித் ஆல் ரெஸ்பெக்ட், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். அதாவது என்னுடைய கேள்வி, ஒரு 28 பேர் கொல்லப்படுறாங்க, ஒரு 17-18 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. யார், உங்கள் பேர் என்ன, அரபிக் வெர்சஸ் சொல்ல முடியுமா, ட்ரெஸ்ஸை கலட்டு, இப்படிலாம் வருது. ஒரு 30 செகண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 28-17 45 பேர், ஒரு 22 நிமிஷமாவது இது நடந்திருக்கணும். இந்த 22 நிமிஷத்தில் துப்பாக்கியால் சுடும்போது திருப்பி சுடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா அந்த இடத்துல? நீங்கள் வந்து ஆர்மி பெட்ரோல் அது இதெல்லாம் போயிடுச்சு, இடைப்பட்ட நேரத்தில் வந்தாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு 2500 பேர், இப்போ நீங்கள்லாம் சொல்கிறத பார்க்கையில் இது ஒரு ரொம்ப வல்னரபிள் ஏரியா, ஆனால் முக்கியமான ஏரியா. இந்த ஏரியா வல்னரபிள் ஏரியா கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது வல்னரபிள் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வேலிக்குள்ள ரொம்ப செக்யூரான ஒரு ஏரியா. பஹல்காம்ல நம்ம ரோடு ஆரோப்பி மட்டும் பண்ணுவோமே தவிர, பஹல்காம்ல இந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி பஹல்காம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் நடந்ததே கிடையாது. நீங்க வந்து பிக்சர்கள்ல பாத்திருப்பீங்க, எம்ஜிஆர் எல்லாம் போய் இங்க வந்து நிறைய மினி சுவிட்சர்லாந்து எல்லாம் சொல்றாங்க, நிறைய அந்த பகுதிக்கு நிறைய. சிம்பிளான கேள்வி, இவ்வளவு ஒரு தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு 2500 பேர் கூடியிருக்கிற ஒரு இடத்துல ஒரு போலீஸ் இல்லை, ஒரு இராணுவம் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு அது வித்தியாசமாக தெரியலையா? அப்போ காஷ்மீர் முழுவதும் கேட்டுரும்.